தேசிய குழந்தைகள் காப்பக திட்டம் 2017 இந்த நேஷ்னல் கிரச் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. 2017 ஜனவரி 1 இந்த திட்டம் தொடக்கம். இந்த திட்டம் 2006 தொடங்கப்பட்ட ராஜீவ்காந்தி தேசிய குழந்தைகள் காப்பக திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது. அதோட மறுபெயர் தான் தேசிய குழந்தைகள் காப்பக திட்டம். இப்போ இதை பால்னாங்கிற நேமில் அழைக்கிறாங்க. இதோட நோக்கம் பார்த்திங்கன்னா, வேலைக்கு போகிற பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட குழந்தைகள் 6 மாதத்துலேருந்து 6 வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்கள பகல் நேரத்தில் பராமரிக்கிற வசதியை வழங்குறது தான். இதுக்கு கீழே குழந்தைய தினசரி பராமரிக்கிறது, துணை ஊட்டச்சத்து, குழந்தை பருவ கல்வி, சுகாதார சோதனைகள், இது போன்ற சேவைகளை கொடுக்குறாங்க. அடுத்ததாக குழந்தை தத்தெடுத்தல் திட்டம், சைல்டு அடாப்ஷன் ப்ரோக்ராம். இதோடைய நோக்கம் கைவிடப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட, ஆதரவற்ற, புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு குடும்ப சூழலில் வாழ வழிவகை செய்கிறது. மத்திய தத்தெடுப்பு வள ஆணையம்னு சொல்லக்கூடிய கேரா, சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி, இது குழந்தை தத்தெடுப்புங்கிறது கேரா அமைப்பால் நிர்வகிக்கப்படுது. இது தொடக்கம், கேரா திட்டத்தோட தொடக்கம் 1990. இது ஒன்றிய அரசோட மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்துக்கு கீழே ஒரு தன்னாட்சி அமைப்பாக செயல்பட்டுட்டு வருது. நாடு முழுவதும் குழந்தைகள் தத்தெடுப்பை கண்காணிக்கிறது இந்த கேரான்றது தான். ஹேக் உடன்படிக்கைங்கிறது 1993 கொண்டு வந்தாங்க. நாடுகளுக்கிடையே குழந்தை தத்தெடுப்பு தொடர்பான உடன்படிக்கை. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம். இந்திய அரசால் 2003 அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இதன்படி கேரா அமைப்பிற்கு நாடுகளுக்கிடையே குழந்தைகளை தத்தெடுப்பதற்கான உரிமை வழங்கப்படுது. சிறார் நீதி, குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம், அதாவது ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015, இதுக்கு கீழே தான் குழந்தை தத்தெடுக்க திட்டம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. வழங்கப்படும் உதவின்னு பார்த்தீங்கன்னா, தத்து கொடுக்கும் வரை குழந்தைகளுக்கு உறைவிடம், உணவு மற்றும் மருத்துவ உதவியை வழங்குறாங்க. ஆதரவற்ற குழந்தைகளுக்கு குடும்ப சூழலையும், குழந்தை இல்லா பெற்றோருக்கு ஒரு குழந்தையும் தரது தான் இதோடைய நோக்கம். குழந்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட தகுதிகள் என்னென்னா, தத்தெடுக்க விரும்பும் பெற்றோர்கள் குறைஞ்சபட்சம் 2 ஆண்டுகள் நிலையான திருமண மதத்தில் இருந்திருக்கணும். ஓகேவா? கல்யாணம் ஆகி மினிமம் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது அவங்க நிலையான திருமண பந்தத்தில் இருந்திருக்கணும். குழந்தைய தத்தெடுக்க வயது தகுதிகள் 2 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைய தத்தெடுக்கணும் அப்படின்னா பெற்றோரோட கூட்டு வயது 85 வரைக்கும் இருக்கலாம். 2லேருந்து 4 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்கன்னா 90 வயசு, 4லேருந்து 8 வயசு வரைக்கும்னா 100, 8லேருந்து 18 வயது 110. அதாவது அம்மா அப்பா 2 பேருக்குமே சேர்த்து அவங்க ஏஜை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 85 வரணும் 2 பேருக்கும் சேர்த்து. ஓகேவா? தனிநபராக இருக்க தாயோ, திருமணமாகாத பெண்ணோ 55 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. தத்தெடுக்க விரும்புகிற பெற்றோர் போதுமான நிதி ஆதாரமுடையவராக இருக்கணும். திருமணமாகாதமையோ இல்லை தனிநபராகவோ இருக்கிற ஆண், ஓகேவா, ஒரு ஆண் அவங்க கல்யாணம் ஆகலை, இல்லைன்னா அவங்க தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க கல்யாணம் ஆகியும் அப்படின்னா பெண் குழந்தைய தத்தெடுக்க முடியாது.